அனுபவ் தர்ஷன் கேர் கன்சோல் கரேஜ் கான்ஃபிடன்ஸ் ஆரோக்கியம் ஆறுதல் தைரியம் தன்னம்பிக்கை. அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் அனுபவ தர்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆசிரியராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா இது உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்பு. யார் எப்படி ஒரு மருத்துவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த ஆசிரியருக்கான அங்கீகாரம் உண்மையிலேயே நம்ம இப்போ வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதை மறுக்கவே முடியாது. அதுக்கான ஒரு மதிப்பு, அதுக்கான ஒரு தகுதி கண்டிப்பாக இந்த சமுதாயத்தினரால் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. நமக்கு ஒரு நல்ல ஆசிரியரும் இதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. எவ்வளோ ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பர்சனாலிட்டியாக நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கோம். அப்படிங்கும்போது எஸ்பெஷலி ஆரம்ப காலங்களை விட போக போக நமக்கு வயது முதிர்ந்த காலத்தில் நம்மளால் ரொம்ப ஈஸியாக அந்த அப்ரிசியேஷன்ஸ், அந்த அக்னாலேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ அழகாக ஒரு அழகான விஷயம் இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த நம்ம சின்னதாக சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கேட்டு வளர்ந்து அந்த பிள்ளைங்க பெருசாகி நீங்கள் அன்றைக்கி சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அன்றைக்கி இதை செய்கிறதுக்கு என்ன தூண்டுனீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தினால தான் நான் இதெல்லாம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன், உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ இவ்வளோ ஒரு ஸ்ரத்தையோடையா நம்ம இதை பண்ணோம். சும்மா அகஸ்மாத்தான் அப்படி போகிற வழியில் மாங்கொட்டையை தூக்கி போட்டுட்டு போனோம், அது ஒரு மரமாக வளர்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த இது மாதிரி நான் இப்போ எல்லாம் ஃபீல் பண்ணுவேன். நான் இவ்வளோலாம் ஸ்ரத்தையாக இன்றைக்கி இருக்கிற இந்த கமிட்மெண்ட்டு, இந்த கரெக்டாக பண்ணணுன்ற விஷயத்த இந்த அளவுக்கு ஊர்ஜிதமாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் நம்ம அப்போ பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எவ்வளோன்னு பார்த்தா அளவே இல்லை, அதுக்கு அளவே இல்லை. ஸோ இப்போது இந்த ஆசிரியர் தினத்தில் நம்ம எதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு யோசித்தப்போ எனக்கு இந்த அனுபவ தர்ஷனோட இந்த சேனலோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்ஸஸ் சரண்யா அவர்களும் எனக்கு சில இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அது கம்பைண்டாக, அது ரிலேட்டடாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி டீல் பண்ணுறது, டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம நினைப்போம், நான்லாம் எங்கள் டீச்சர்கிட்ட எப்படி தெரியுமா இருந்தேன், அப்படியெல்லாம் இப்போ பசங்க இல்லையே அப்படின்னாக்கா இதுக்கு காரணம் இந்த குழந்தைகளை மட்டும் சொல்கிறதா, எதை சொல்கிறது, கால மாற்றம் தான். யுக மாற்றம், கால மாற்றம். இந்த யுகத்தில் கடைசி நிலை போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஃபிக்காக, ஏன்னா நானும் இந்த டீச்சிங் ஃபீல்ட்லேயே இருக்கிறனால நான் ஸ்கூலில் என்ட்ரானப்போ எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டங்களில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ப்ரீ கொரோனா அண்ட் போஸ்ட் கொரோனா என்னெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு, எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டே வரேன். இது நான் மட்டும் இல்லை, இந்த இதை நான் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. எல்லா டீச்சர்ஸுமே கண்டிப்பாக இந்த சேஞ்சை எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஏன் இப்படி மாறி போச்சு, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த கேள்விக்கு எவ்வளோ பேர் ரொம்ப கரெக்டான பதிலை தேடி இருக்கோம் அப்படிங்கிறது தெரில. நான் எட்டி பிடிச்ச வகையில் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கால்சிஃபிகேஷன் ஆஃப் பீனியல் கிளாண்டு. இப்போ ஒரு விளக்கு இருக்குது, இந்த விளக்கில் திரி போட்டு நம்ம ஏற்றுறோம், எண்ணெயை ஊற்றி ஏற்றுறோம், சரிங்களா? ஏற்றும் போது ரொம்ப அழகாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 hours 4 hours போனோடனே எண்ணெய் குறைய ஆரம்பிக்கும். சரின்னு எண்ணெய் ஊற்றுறோம், அப்புறம் எரியுது. அடுத்த ஒரு 4-5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி எண்ணெயும் குறைஞ்சிருக்கும், அந்த திரிலையும் கருப்பு மண்டி இருக்கும் பாருங்கள், அந்த சுடல் தட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த திரியோட எண்டில் அந்த எரிஞ்சு ஒரு மாதிரி கருப்பு அடர்த்தியாக இருக்கும். அப்போ என்ன இருக்குன்னா, விளக்கு எரிஞ்சிட்ருக்கும், எண்ணெய் ஊற்றுனதுனால அந்த ஃபியூவலை கொண்டு எரியும், ஆனால் அந்த கருப்பு இருக்குல்ல, அந்த கருப்பு நிறையா ஆயிட்டதுனால ஒளி இருக்கும், ஆனால் பிரகாசமாக இருக்கும், ஆனால் இருக்காதுல்ல. அதை மாதிரி நிலையில்
இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட அறிவு நிலை அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு ஆளானால போஸ்ட் கொரோனா நம்ம நிறைய அதெல்லாம் பார்க்குறோம். என்னன்னா நம்மளோட பீனியல் கிளாண்டை வந்து கால்சிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்மளோட பீனியல் கிளாண்ட் வந்து அடர்த்தியாக வந்து அது வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 திரைகளாக அந்த ஒளி மறைக்கப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க. அது வந்து சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா கால்சிஃபிகேஷன் ஆஃப் பீனியல் கிளாண்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இயங்குனாலே, இப்போ ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ஃபேன் ஓடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஃபேன் வந்து அதிகமாக ஓடுற ஃபேனில் அழுக்கு சேரும். ஓகே, எது ஒன்று இயங்குனாலும் இயக்கம்னு ஒன்று வந்தாலே வெப்பம்னு ஒன்று உருவாகும். இயக்கம்னு ஒன்று வந்தாலே கழிவுன்னு ஒன்று வெளிப்பட ஆரம்பிக்கும். மூச்சு உள்ளே இழுக்கிறோம் ஆக்சிஜனா அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுன்ற கழிவு வெளியாகுது. ஓகே, தண்ணின்னு ஒன்று குடித்தோன்னா அது யூரினாவோ இல்லை வந்து ஸ்வெட்டாவோ வெளியேறுது. உணவுன்னு ஒன்று நிலம் வழியாக நம்ம நிலத்தத்துவமான இந்த உணவை உட்கொள்ளும் போது மலம்ங்கிற ஒரு விஷயம் வந்து கழிவாக வெளியேறுது. அப்போது எல்லாத்துலேயுமே நெருப்பும் அதே மாதிரி தான். பாடியில் டெம்பரேச்சராக இருக்கிறது திருப்பி கழிவாக நமக்கு வந்து அதுதான் வியர்வையாகவும் வெளியேறுது. நமக்கு சமயத்தில் ஓவர் ஹீட்டு வந்து ஃபீவராகவும் நம்ம பாடி வெளியேற்றி பார்க்குது, இல்லை பல தொந்தரவுகளை கொடுத்து. அப்போ எது ஒன்று இயங்குனாலும் அதில் கழிவு சேரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இயக்கம்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் வெப்பம்னு ஒன்று இருக்கான், கழிவும் சேரும். அப்போ ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, கழிவு வந்துக்கிட்டே அதில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஹீட் ஆக ஆக அதில் கழிவை எடுக்காமல் இருந்தோடனே முதல்ல நீங்கள் எடுத்த உடனே ஃபேனில் டஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டு இப்படி தொடப்பத்தால் தட்டினீங்கன்னா வந்துடும். ஆனால் நாள் ஆயிடுச்சுன்னா தொடப்பத்தால் இப்படி தள்ளி பாருங்களேன், அப்படி அதில் அப்படி எப்படி சொல்கிறது, அப்படி ட்ராக் ஆகிட்டே வரும், ஈசிக்கிட்டே வரும் அந்த அழுக்கு. நம்ம துணியாலே வச்சு தொடங்கும் வரும், அப்புறம் கொலின்னு போட்டு அதை போட்டு எல்லாம் பண்ணி அந்த பசை மாதிரி ஒட்டிக்கும். அப்போ இயங்கும் ஒரு பொருளில் வெப்பம் கூடுகிறது, கழிவும் சேருதுன்னா அந்த வெப்பமும் கழிவும் சேர்ந்து அடர்த்தியாக பிடிச்சிக்க ஆரம்பிச்சுக்கும். அப்போது வெறும் ஒரு தண்ணி வச்ச பாத்திரத்தை சும்மா கழுவி வச்சிடலாம். ஒரு பால் காய்ச்சினோமா உடனே கூட சும்மா அலம்பி கூட வச்சிடலாம் கையாலே போட்டு. ஆனால் அதில் டீயை 4 தடவை போட்டு 10 தடவை டீ போட்டு போட்டு கொதிக்க வச்சு எடுத்த பாத்திரத்தை நம்ம எப்படி சும்மா தேய்க்க முடியும்? தேய்க்கவே முடியாது. அப்போ ஊற போடணும். அதே மாதிரி தான் அறிவுங்கிற ஒரு இயக்கம். நிறைய படிக்கிறாங்க இன்றைக்கி பசங்க, நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோடு இருக்கிறாங்க, நிறைய மீடியாஸு, கேம்ஸு. எப்பொழுதுமே நம்ம அறிவு புற உலகம் நோக்கியே இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கழிவு சேருது. நாளாக ஆக, அதாவது நாளாகனாக்கா யுகங்கள் போக போக, இது வந்து கலியுக எல்லை அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பி சத்தியுகம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ யுக முடிவில் ஒன்று முடியும் போது எப்படி இருக்கும், ஃபைனலாக ரொம்ப கழிவு அடர்த்தியாக சேர்ந்து போயிருக்கும்ல, அத்தனை யுகங்களோட கழிவுகள் எல்லாமே சேர்ந்து கலியுகத்தில் சேர்ந்துருக்கும். அப்போ இந்த அவ்வளோ அழுக்கில் எதுவுமே தெரியாதுங்க, ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளிச்சமே தெரியல அப்படின்னா அவங்க நீங்கள் சரியாக பண்ண மாட்டாங்கிறீங்க, நீங்கள்லாம் மதிக்க மாட்டாங்கிறீங்க, நீங்கள் நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்கிறீங்க, நம்ம அவங்கள போய் சொல்கிறதுனால ஏதாவது பலன் கிடைக்குமானா கிடைக்கிறதே இல்லைங்கிறதா தெரியுது. ஸோ ஐ எம் நாட் ஒன்லி அ டீச்சர், ஆல்சோ பீயிங் அ கவுன்சிலிங் பார்ட்லேயும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்ன அளவுக்கு அவங்களுக்கு அந்த அக்ஞானம், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா லேக் ஆஃப் விஸ்டம், அறிவு இருக்குது, புற அறிவு நிறையா சேர்த்து கொடுத்துருக்குறோம். ஆனால் அக அறிவு அவ்வளோ மலர்ந்துருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம எல்லாரும் வளர்ச்சியை நோக்கி நிறையா சொல்லி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், செய்கிறோம். மலர்ச்சியை பற்றி நம்ம பார்த்தோமா அப்படின்னாக்கா இல்லை. அங்கே தான் நமக்கு வந்து மலர்ச்சிங்கிறது அகமலர்ச்சியை தான் நான் சொல்கிறேன். குணாதிசயங்கள், நல்ல குணங்கள், ஓகே, ஆன்ம மலர்ச்சி வரணும், வளர்ச்சியும் இருக்கணும் மலர்ச்சியும் இருக்கணும். அப்போ தான் நம்ம டோட்டல் ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும். அப்போ வளர்ச்சி இருக்குது, ஆனால் மலர்ச்சி அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம பார்க்க முடியறதில்லை. அதுக்கு பல காரணங்கள் புறத்துலேயும் இருக்குது, அகத்துலேயும் இருக்குது. அதில் முக்கியமானது தான் நான் இப்போ சொல்லிட்டு வர்றது, கால்சிஃபிகேஷன் ஆஃப் பீனியல் கிளாண்ட். ஸோ அப்படி உள்ளேயே அவங்களுக்கு அடர்த்தியாக இருக்கிறதுனால அவங்கள்ட்டேருந்து வெளிப்படுறதெல்லாம் ஆணவம் தான். அண்டு கர்மா பேஸ்டு பதிவுகள் இருந்ததுன்னா அது வெளிப்படுது. ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்கலி இந்த இல்யூஷன், இந்த மாய உலகம், அதில் இருக்கிற ஈர்ப்பு, வசீகரம், அது உண்மையா, நிஜமா, பொய்யா, நிரந்தரம் இல்லையா, இதெல்லாம் பாகுபடுத்தி பார்க்க எல்லாமே மூடி இருக்கே. அவங்களுக்கு அந்த கால்சிஃபை ஆனதுனால
டோட்டலி அவங்களோட ஃபுல் இதுவும் வந்து ஷட்டர் போட்டு இழுத்து மூடினால ஆணவம், கண்மம், மாயை 3 பிடிக்குள்ளும் அவங்க சிக்கியிருக்கிறாங்க. இப்போ இதை புரிஞ்சிக்கிட்டு தான் நாம் அவங்கள்ட்ட அணுக முடியும். அப்போ அந்த ஆணவத்திரை இறங்கணும், ஆணவத்திலேருந்து அவன் கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னாக்கா நாம் டோட்டலி அன்புமயமாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட சாதிக்க முடியுது. எல்லளவு கூட நம்மளோட ஆணவம் அங்கே எந்திரிக்கவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்கணும். கண்ணாடியில் வந்து அந்த பாதரசம் மெர்க்குரி சரியாக இல்லாமல் இதாகிடுச்சுன்னா, கண்ணாடியில் வந்து பிளர் ஆயிடுச்சுன்னா, நான் போய் நின்னேன்னா கண்ணாடி என்ன பிரதிபலிக்காது. ஓகே, அப்போது அதில் அந்த பாதரசம் தேவையான அளவுக்கு மெர்க்குரி இல்லாததுனால அந்த கண்ணாடி என்ன பிரதிபலிக்கலை. அப்போ நான் இவ்வளோ அன்பாக இருக்கிறேன், நான் இவ்வளோ உங்ககிட்ட இதாக இருக்கிறேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நம்ம குழந்தைங்கள்ட்ட கேட்குறோம். இல்லை, நம்மள்டேருந்து பூரணமான அன்பு அவங்கள்ட்ட போச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்கள்ட்ட அந்த பிரதிபலிப்பு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறங்குறாங்க. நம்ம ஆணவத்தால் அவர்கள் ஆணவத்தை சரி செய்ய முடியாது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அன்பின் மூலமாக தான் அவங்கள கரைக்க முடியும். அன்பின் மூலமாக அன்பான வார்த்தைகள் பேசி, அது வெறுமன பேச்சளவில் இல்லாமல் உணர்வுபூர்வமாக இதயபூர்வமாக இவங்க நமக்கான ஆள், கரெக்டாக இவங்க சொல்கிறாங்க, கரெக்டாக இவங்க மேட்ச் ஆகுறாங்க, நம்மளோட ஃப்ரீக்குவென்சிக்கு அவன் ஃபீல் பண்ணுறான்ல, அடுத்த செகண்ட் அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்போது இன்றைக்கி குழந்தைங்க சரியா இல்லை தான், ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தெம். ஆனால் நான் சரியாக இருக்கேன்னு சொல்லி தானே நான் ஆசிரியர் பதவியில் உட்காந்துருக்கேன். அப்போது வழிகாட்டுபவர்கள் வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்கணும். அவங்கள்ட்ட வந்து உனக்கு அறிவு இல்லையா, அவங்களுக்கு அதெல்லாம் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஆணவத்தின் உச்சபட்ச நிலையில் இருக்கிறதுனால, உனக்கு அறிவில்லை, உனக்கு மூளையில், இப்படி போய் பண்ணலாமா, உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், உங்கள் அம்மா என்ன சொல்லித்தராங்க அப்படின்லாம் வந்து அநாகரிகமாக அவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு மார்க் போட்டுடுறாங்க. ஆஹா, என்ன ஈகோ இவங்களுக்கு இந்த மிஸ்ஸுக்கு. ஏன்னா ஈகோ கேன் ஐடென்டிஃபை ஈகோ கேன் வெரி ஈஸிலி ஐடென்டிஃபை ஈகோ. அப்போ அந்த ஈகோவோட சுவடே தெரியாத அளவுக்கு அன்புமயமாக இருக்கும்போது என்ன அது இவங்க வேறு மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க, இவங்க வேறு ஏதோ ஒரு ஃப்ளேவரில் இருக்காங்களே, எப்படி இப்படி இவங்களால பேச முடியுது, இவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்களா, ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க. இவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க, கரெக்டாக நடந்துக்கிறாங்கன்னொன்னே தான் அவங்க நம்மளுக்கு ஓகேன்னு ஒரு டிக் மார்க் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தே ஆர் ரெடி டு சரண்டர் தியர் ஈகோ டு அஸ். அப்போ தான் நம்ம வேலையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா வேதம் சொல்லியிருக்குதான் பியூட்டிஃபுல்லான ப்ரேயர். ஓம் சகனாவவது சகனவ் புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித் விஷாவகை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரி உபனிஷத்னு நினைக்கிறேன், அதுலேருந்து வந்த ஸ்லோகம் தான் இது. ஓம் சகனாவத்து, நம்ம 2 பேருமே சேர்ந்து மே வி பி ப்ரொடெக்டட், நம்ம காப்பாற்றப்படுவோம், ஒரு பாதுகாப்பில் இருக்கிறோம், வி ஆர் ப்ரொடெக்டட். சகனோ பனுக்து அப்படிங்கும்போது மே வி பி நரிஷ்டு அண்ட் சஸ்டெயின்டு, நம்ம வந்து வளமாக்கப்படுவோம், நம்ம அப்படியே பாதுகாக்கப்படுவோம். அப்புறம் வந்து சகவீரியம், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்கிற இந்த வேலை வந்து நல்ல ஒரு வீரியமான நிலையில் இருக்கட்டும், வித் ஆல் கரேஜ் அது அப்படின்னு சொல்கிறாங்க. தேஜஸ்வினாவதீதமஸ்து, நம்ம செய்கிற எல்லாமே நல்லா ஷைன் ஆகட்டும், தேஜஸோடு இருக்கட்டும். அதில் வந்து வினாவ அப்படின்னாக்கா வந்து அதில் வந்து எரரே இருக்க வேண்டாம், நம்ம செய்கிறதுல எரரே இருக்க வேண்டாம். வினாவதீதமஸ்து மாவித் விஷாவகை, அப்படி ஒரு படிப்பு கல்வியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓம் சாந்தி, நமக்குள்ளே வந்து பீஸ் இருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, இதுதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அப்போ பாருங்கள், ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு இது. ஆனால் இன்றைக்கி நம்ம ப்ரே பண்ண சொல்லும்பொழுது நாம் எங்கேயாவது பண்ணுறோமா, ஸ்டாண்ட் இன் அ ப்ரேயர், க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள செக் பண்ணிகிட்டு இருக்கோமே, அவங்க எங்கேன்னு கற்றுப்பாங்க? நம்மளும் அவங்க முன்னாடி ப்ரேயர்ஃபுல் மோடில் இருந்துட்டு பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கற்றுக்குவாங்க.
ஸோ அவங்க நம்மளை பார்த்து வளர்கிறாங்க மேடம். நம்மளை பார்த்து அவங்க எல்லோரும் வளர்கிறாங்க. நான் வந்து ஒரு தடவை கிளாஸில் வந்து என்ன பண்ணேன், டீச்சர்ஸ்க்கு தான் எடுக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் உங்களோட தாடையில் கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்கள் எல்லோரும் உங்களோட தாடையில் கை வைங்க. அவங்க எல்லோரும் வச்சாங்க. நான் சொன்னேன் தாடை எது அப்படிங்க. தாடை இது. அப்போ ஏன் எங்கே கை வச்சிங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வச்சிங்களாங்க. அதான் நான் சொல்கிறது உங்களாலேயே கேட்க முடியல. அப்போ எப்படி குழந்தை கேட்பாங்க? அப்போ நம்ம சொல்கிறத பார்த்து ஒருத்தவங்க மாற்றிக்க மாட்டாங்க, நம்ம செய்கிறத பார்த்து தான் மாற்றிப்பாங்க. அப்போ நம்ம சொல்கிறத விட நம்ம செய்கிறது இன்னும் இம்பேக்ட் அதிகம். இந்த ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் லவுடர் தேன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் நம்ம செயல் தான். நம்மளை வந்து எக்ஸசைஸ் பண்ண, யோகா பண்ண, அப்படி வாக்கிங் போ அப்படின்னு நம்ம குழந்தைங்கள்ட்ட நாம் சொல்லிட்டு இருக்கிறதோட நம்ம செய்கிறத பார்த்து அவங்க அப்போ செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இல்லை, கண்டிப்பாக அது அவங்கள்ட்ட மாற்றம் ஏற்றும். தண்ணி ஒரு இடத்துல சொட்டிக்கிட்டே இருக்குது கல் மேலே. முதல்ல ஒன்றுமே சேஞ்சு தெரியாது, ஆனால் தொடர்ந்து விடாமல் சொட்ட கல்லுக்குள்ளே ஓட்ட விழுந்துடுது இல்லை. அதே மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பீயிங் அ டீச்சர் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளோட கன்சிஸ்டன்சி அவங்கள்ட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம கோவப்படாமல் நாளைக்கு கோவப்பட்டு அடுத்த நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதுக்கு அடுத்த நாள் சாரி கேட்டு அடுத்த நாள் பெண்டாகி திருப்பி அடுத்த நாள் கோவப்பட்டு நம்ம மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம்னா தே வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களாக இருக்கும் எல்லார்கிட்டையும் என்னையும் சேர்த்து நான் வைக்கிற ரெக்வெஸ்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட என்னென்ன மாற்றம் நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம மேலே ஒரு ஸ்கேன் பண்ணி ஆகணும். நம்மள டோட்டலாக ஃபுல் பாடி ஸ்கேன் வந்து மாதிரி ஃபுல் மைண்டு ஸ்கேன், ஃபுல் இமோஷன் ஸ்கேன் நம்ம மேலே பண்ணி நம்மளே இன்னும் என்னென்னலாம் சரி பண்ணிக்கணும். நம்மளே குழந்தையா இருந்தப்போ நம்ம அம்மா கிட்ட என்னெல்லாம் சொன்ன பேச்சு கேட்கல, நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டோம், அப்போ உடனே நம்ம இப்போ அந்த குழந்தைங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது தான். அப்போ எனக்கு அந்த குழந்தையோட அடமென்சி மூலமாக எனக்கு இறைவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி இருக்கக்கூடாது, நீ இருந்தல்ல அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறாரு. அந்த குழந்தை இப்போ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், இறைவா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு தவறை பார்க்கும் பொழுதும் ஒரு ஆசிரியரும் நம்ம மன்னிப்பு மட்டும்தான் கேட்கணும். ஐ எம் சாரி, இந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் பார்க்குறேனே, இது எங்கேயோ என்னோட இல்லைன்னா ஏன் அந்த குழந்தை ஏன் முன்னாடி வரணும்? அஞ்சலி படத்தில் ரகுவரன்ட்டு அந்த குழந்தை கேட்கும்ல, அப்பா அஞ்சலி பாப்பா எழுத்த வீட்டில் பிறந்திருக்கலாம்ல, பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கலாம்ல, ஏன்ப்பா நம்ம வீட்டில் வந்து பிறந்ததுன்னு ரகுவரன் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்ம தான் நல்லா பார்த்து போனோம், அஞ்சலி பாப்பா நம்ம வீட்டில் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு கிளாஸில் இருந்திருக்கலாம்ல, ஏன் என் ஸ்கூலில் என் கிளாஸில் வந்து ஏன்டா என் உயிர் எடுக்கிற, என் கழுத்தை இருக்கிற அப்படி சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட அது வந்திருக்கு அப்படின்னா, நான் கவுன்சிலிங்கில் தான் இருக்கேன். ஸோ இன்யூமரபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஓகே, பர்சனல் இஷ்யூஸு, லவ் மேட்டர்ஸு, இல்லை வந்து ஃபேமிலி இஷ்யூஸு, படிக்கிறதுல இஷ்யூஸ், பிஹேவியர் இஷ்யூ எவ்வளோ பார்க்குறேன். இவ்வளோத்தையும் பார்க்குறதுல நான் இருக்கேன் அப்படின்னா, நான் எங்கேயோ என்னை சரி பண்ணிக்கணுங்கனால தானே என்னை இந்த சீட்டில் வந்து உட்காந்து வச்சுருக்கேன். எத்தனை ஜென்மங்களாக நான் என்னென்னலாம் பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்குறேன் போல இருக்கிறேவா, மன்னிச்சிடு. ஐ எம் ரியலி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இதை தான் நம்ம பண்ண வேண்டியது. ஆசிரியர் பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, எப்படி படிக்கவே முடியாமல், கண் இல்லாமல், காது இல்லாமல், பேச முடியாமல் இருந்த ஹெலன் கெல்லரை 17 டிகிரி ஒரு சுலிவன் வாங்க வச்சாங்க அப்படின்னா, a teacher can achieve anything in this world and only a teacher can do. So a good teacher can bring all goodness from a student. and நம்ம எல்லாராலையும் முடியும். அந்த நம்பிக்கையோடு உங்களோட பணியை தொடரணும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நல் வாய்ப்பை வழங்கிய அனுபவ தர்ஷன் அதனுடைய ப்ரொப்ரைட்டர் மிஸ்ஸஸ் சரண்யா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம், அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ் பை சரண்யா.